எத்தே எங்கத்தே போறோம் நாம? வா வா சொல்லியே. நானும் உனக்கு இந்த ஊர்ல ஒரு 4 பேரை அறிமுகப்படுத்தி வச்சாதானே நீயும் பேசி வாங்கி இருந்துக்கிடுவ. அதனாலதான் நமக்கு தெரிஞ்ச 4-5 பேர் வீட்டுக்கு பலகாரத்தை கொடுத்துட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு உன்னைய கூட்டிட்டு போறேன். ஓ அப்படியாத்த, சரி சரி. ஏன்னா நான் கொஞ்சம் உடம்புடி வரைக்கும் அப்பப்போ போவேன். அங்கே என் தங்கச்சி வீட்டுக்கு ரமணி வீட்டுக்கும் போவேன் வருவேன். 4 இடம் போறது வரதுன்னு இருப்பேன். நீ எங்கேயும் போக மாட்டேங்க வர மாட்டேங்க, கூப்பிட்டாலும் வேண்டான்னுறா. நீ இங்கே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாலும் உனக்கு ஒரு மாதிரியா கஷ்டமா தானே இருக்கும். அதனால தான் இங்கே 4 பேரை உனக்கு நான் பழக்கப்படுத்தி வச்சேன்னு வை. நீயும் வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காத்தாட போயிட்டு உட்காந்து பேசிட்டு வரலான்னு வந்தேன்னா வந்துக்கிடுவல்ல. அதுக்கு தான் நான் கூப்பிட்டு வரேன். அதுவும் நம்ம சொந்தக்கார தான். பயப்படிய மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நல்ல பிள்ளைகள் தான். நல்ல விளாட்ட கலகலன்னு இருப்பாளுவ. நீயும் அவ்வளோ கூட கொஞ்சம் நல்லா பேசி வாங்கி இரு. சரித்தே. சரி வா, முதல் லட்சுமி வீட்டுக்கு போவோம். இந்த வெயிலுக்கு எவ்வளவு தண்ணி விட்டாலும் பத்தாண்டங்கு. இவனு வேற கொஞ்சம் நேரத்துக்கு தண்ணியை விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறியானுவே. நம்ம வீட்டில் இப்போ தண்ணியே இல்லை. உப்பு தண்ணி பைப்பில் வை, 4 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து தான் பாத்திரம் கழுவ வேண்டி இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட துணி கிடக்குனா என்ன நீ துவைப்பேன் இப்படி தண்ணி இல்லாம? லெச்சு கதவை திறந்து போட்டுட்டு எந்த ஆளா போச்சு? கூப்பிட சத்தமே வேற இல்லை. இங்க என்ன புலம்புலி சத்தம்? லெச்சு இங்க எங்கேயும் இருக்கா? துணி அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போய் ஆற்றுக்கு போய் தான் இன்னைக்கு துவைக்கணும் போல இருக்கு. யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்ம பாட்டுக்கு இன்னைக்கு துணி அள்ளிட்டு போய் ஆற்றுல போய் துவைச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தோட்டத்துக்கு போகணும். போய் லெச்சு. யாரது? எல்லாம் பெரிய பொண்ணு என்ன? ஆமா, இங்க என்ன பண்றீங்க? பிரியாணி கிண்டியே பார்த்தா தெரியலலா, பாத்திரம் தான் கழுவிட்டு அடக்கேன். அட லெச்சு, உங்களை தேடி வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு வீட்டில் நின்று வாசல்ல நின்று கூட்டு பார்த்துட்டு சத்தமே இல்லைன்னா தான் இந்த லெச்சு கதவை திறந்து போட்டுட்டு அந்தளவு எங்கே போய் தொலைஞ்சது தெரியலையேன்னு நினச்சிட்டு உங்களை திட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்தா வீட்டுக்கு பின்னாடி கிடக்கிய. இப்போ நான் எப்படி வர்றதுக்கு மதில் ஏறி குதிச்சு வந்துடட்டுமா? பார்த்து வா. பழைய காலத்து வீடுலாம் செவரெல்லாம் சும்மா தான் இருக்கா. நீ யாரி சாடியேன்னு நீயும் விழுந்து கையை காலை உடிச்சுக்கிட்டு அந்த மதிலையும் உடச்சி போட்டு போயிடாத. அதுக்கெல்லாம் செலவு பண்ண இப்போ கையில் காசு இல்லை. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போ நான் எப்படி ஜம்ப் பண்ணி வரேன்னு மட்டும் பாருங்க. நாங்கள்லாம் எத்தனை மதில் சுவர் தாண்டி குதிச்சிருப்போம். எங்களுக்கெல்லாம் இது சாதாரணம். இதெல்லாம் நமக்கு ஈஸி தூசி. எப்படி மதில் ஏறி குதிச்சு வந்தேன்னு பாத்தீங்களா லட்சு? போன ஜென்மத்துல இவெல்லாம் குரங்கா பிறந்திருப்பாளோ என்னமோ தெரியல. எங்கனாலும் ஈஸியா ஏறி சாடிடுறியா. சரி லட்சு, என்னைய ரொம்ப புகழாதீங்க, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. ஆமா, என்ன திடீர்னு பாத்திரம் கித்தரத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு இங்கன வந்து கிடக்கிய? வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. தெரு பைப்புல அங்க உப்பு தண்ணி பைப்புல தான் போயிட்டு ஒரு 4 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து நாங்க அள்ளி போட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அடக்கேன். வேற அங்க வீட்டுக்குள்ள போட்டு எங்க இதை கழுவ? ஆமா பாத்தியலாக்கா, தண்ணியே உடம்புட்டுங்கானுவேன், எரிச்சலா வருது. நீயாவது வீட்டுல போற தண்ணி ஏதோ போறது போட்டு எடுத்துக்கிடுவா. நீயே இப்படி சொன்னா எப்படி? நாங்களும் என்ன போரா போட்டு வச்சிருக்கோம்? போர்லையும் தண்ணி இழுக்க மாட்டேங்குக்கோ. வெயில் நேரம் பத்தியலா உருன்னு கடந்து ஊழ விட்டுட்டு நடந்தது. அதனால எங்க மாமியார் வீட்டுல இருந்து போகும்போதே சொல்லிதான் விட்டுச்சு, நீ மோட்டர் கிட்டலாம் ஏதோ இந்த வெயிலுக்குள்ள போட்டுட்டு நடக்காத, தெருவைப்புல போய் தண்ணி எடுன்னு. தெருவைப்புல தண்ணி எடுத்து எங்க தண்ணி புழங்குது? எனக்கே வெறுப்பாதான் இருக்கு. ஆமாடா, இந்த வெயிலுக்கு ரொம்ப தண்ணி வரையே மாட்டேங்குது. பைப்ல போய் அடிச்சு எடுத்துட்டு வர முடியல நமக்கு. இன்னும் துணி வேற கிடக்கு. நான் இதை தூக்கிட்டு இனிமே ஆத்துக்கு தான் போலாமான்னு பாக்கேன். ஏக்கா ஆத்துக்காக்கா நல்லா ஜாலியா இருக்குமே. ஆத்துக்குள்ள தண்ணிக்குள்ளேயே கிடக்கலாம் எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த வெயிலுக்கு நல்லா அழகா இருக்கும். ஏக்கா நானும் வரட்டுமா? எல்லாம் உன் மாமியார் தான் இன்னைக்கு வந்துடும்ல. வேற நீ இப்ப ஆத்துக்கு வந்தா உங்க மாமியாரை யாரு பாப்பா? அது பார்த்துக்கிடும். நமக்கு என்ன வந்துச்சு, எங்க வீட்டுக்காரர் கூப்பிட போயிருக்காரு. அதான் வந்த வீட்டுல எல்லாம் இருக்குல்ல, அவையில செஞ்சு சாப்பிடுவாவ. நம்ம ஆத்துக்கு போவோம். சொல்லாம கொள்ளாமலாம் வராதல. உன் வீட்டுக்காரர் வேற இன்னைக்கு வீட்டுல கிடக்காருல்ல. நீ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேணா ஆத்துக்கு வா. நான் முன்னாடியே துணியை கொண்டுட்டு போய் துவைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்க துணியெல்லாம் துவைச்சியன்னா உடனே கிளம்பி வந்துருவிய. நீங்க போகும்போதுன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த உம்மாலையும் போனை போட்டு கூப்பிடியே, அவளும் வரட்டும், வந்ததும் போவோம். சரசம் துணி நிறைய கிடக்கு, துவைக்கணும். தண்ணி இல்லைன்னு தான் கிடந்தான் நேத்து. அவளையும் நானும் தான் கூட்டுக்கிட்டு போலான்னு பார்த்தேன். நீங்கள் வேணா நீங்களும் வாரங்கிய. நீங்கள் வேணா துணியா துவைக்க போறீங்க வந்து? எக்க நாங்க வந்து துணி துவைக்கமோ இல்லையோ, அங்க வந்து தண்ணிக்குள்ள நீச்சல் அடிப்போம். உங்களுக்கு கம்பெனி தருவோம். இல்ல போய் பிள்ளை குட்டிகளை போய் பாருங்க, குடும்பத்தை போய் பாருங்க. நீங்களும் எங்களோ கூட இருந்துதான் கெட்டு போறீன்னு இந்த ஊர் உலகெல்லாம் பேசுது. உங்களுக்கு ஒரு நல்லது உள்ளது சொல்ல முடியுங்க. கூடயே சுத்திக்கிட்டு திரியறதுனாலதான் கெட்டு போறீன்னு அவ்வளோ தூரம் சொல்லியாவ. எக்கோ அவியல்வா அப்படிதான் சொல்லுவாவக்கோ. நீங்க ஒன்றும் நினச்சிக்கிடாதீங்க, நீங்க எங்களையும் கூட்டுட்டு போங்க. எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். பொட்டை பிள்ளைகள் நாங்க தனியா போக முடியுமா அந்த மாதிரி இடத்துக்கு? உங்களோ கூட வந்தாதான் வர முடியும். அதனால தான் உங்களையே தேடியது.
அது சரி, உங்க மாமியார் மருவ எல்லாம் எங்களே திட்டியாளுவ, காதுல கேட்க அவளை நாங்க தான் உங்களை கெடுக்கணும். இந்த பக்கத்து வீட்டு கிளவி இருந்து அன்னைக்கு பாடியா பாட்டு, நான் தான் உங்களெல்லாம் கெடுக்கேன்னு உமா மாமியார் போய் அங்கிருந்து புலம்பிருக்கு. அவ அங்க கடந்து எங்களுக்கு பாட்டு வைக்கா. அவன் என்ன வில்லு பாட்டு வேணாலும் படிச்சுட்டு போட்டோம், அது நமக்கு தேவையில்ல. இப்போ நானும் வருவேன், சொல்லிட்டேன். அம்மா வேணா அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவணுமா சொல்லுங்க, நான் கழுவி தரேன். கடற்கரன்னு கழுவி போட்டு போவோம். வேண்டாம்மா வேண்டாம்மா, நீ என் வீட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவாண்டா. நீ உன் வீட்டு பாத்திரத்தை கழுவி வேலை செஞ்சா எனக்கு அது போதும். அட கொடுங்கக்கோ, ரொம்ப பண்ணுவிய. தேர்த்தி சேர்த்தி போடுங்க, நான் கழுவி கழுவி எடுக்கேன். டக்குன்னு வேலை முடியும்ல. எல்லாம் வேண்டா, சொன்னா கேளு, நான் கழுவிக்கிட்டேன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம், கொள்ளி வரை வருமா, ஆம்புலன்ஸ் எப்ப வருமா, காத்திருக்க நானும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. எக்க என்ன உடனே எந்திரிச்சிட்டியே, உட்காருங்க, நான் அந்த காப்பி போட்டு கொண்டாரேன். அட இல்ல பரவாயில்ல சரசு, இந்த லட்சுமி வீட்டுக்கு தான் போனேன். அப்புறம் தான் சரி உன் வீடு இதில் தானே இருக்கு, சரி கொடுத்துட்டு அங்கே பேருவாம நினச்சிட்டு தான் அங்கே வந்தேன். வீட்டில் நாங்கள் காப்பி இப்பெல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். சரி மருமகளுக்கு உடனே அறிமுகப்படுத்திட்டு போகலாமே, இதுவும் கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்தேன், பலகாரத்தையும் கொடுத்துட்டு. இருந்தாலுக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கியே முதல் தடவை, பிள்ளைக்கு எதுவும் கொடுக்காண்டாமாண்ணா? பரவாயில்லக்கா இருக்கட்டும், இனிமே என் மருமகம் அங்கே தானே இருப்பா, உங்களோட அடிக்கடி பாப்பெல்லாம் வருவா. அப்போ நீ என்னனாலும் கொடு. ஐயா இருந்தாலும் வந்த பிள்ளைய வெறுங்கையோடய அனுப்புறது, கொஞ்சம் இருமண்ணாந்தான் வாரேன். சரிக்கா. நானும் ரமணி இவ்வளோலாம் பார்த்து கோவப்படியான்னு நானும் இவ்வளோலாம் பார்த்து முன்னாடி கோவ தான் படுவேன். இப்போ இவ்வளோ பழக்க வழக்கெல்லாம் நமக்கும் பிடிச்சி போச்சா, அதனால நானும் இப்போ நல்லா பேசி வாங்கி இருப்பேன் பார்த்துக்க. அதனால நீ நல்லா பேசி வாங்கி இரு என்னம்மா. சரித்தே. இருந்தாலும் உடனே அவங்களெல்லாம் பார்த்து பேச கொஞ்சம் குச்சமாக தான் இருக்குது. அப்படி தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிரும். அவளோட்ட நல்லா பேசி வாங்கி இரு, நல்லா இருக்கும். இந்தாம்மா இந்த பூவை வச்சுக்க, அம்மா வீட்டில் பூத்தது தான் தொடுத்து இந்த பிள்ளைக்கு காலேஜுக்கு வச்சுட்டு போனேன். அவள் மறந்து ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டு போயிட்டா, இருந்திருக்கு உனக்காண்டி தான். இந்த அப்படி நீ வச்சுக்க தலைக்கு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அட இதில் என்ன இருக்கு, புதுசாக கல்யாணம் ஆகுன பிள்ளைக்கு வெறுங்கையோட அனுப்ப எனக்கு மனம் இல்லை, அதனால தான். சரிம்மா சரி, எப்போ போயிட்டு வாங்க. நானும் இனிமேல் வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு தான் லட்சுமி அக்காவை பார்க்க போகணும்னு நினச்சேன். சரி நீங்கள் போயிட்டு இருங்க, நான் வாரேன். சரி சரி, நாங்கள் வாரோம். வாமா போவோம், வீட்டுக்கு போய் தலையில் வச்சுக்கண்ணே, நிறைய பூருக்கு பற்றியா. சரித்தே, போயிட்டு வரேன்க்கா. சரிம்மா. இருங்க வந்து சொல்கிறேன், எல்லாம் சந்தோஷமான செய்திதான். எல்லாம் என்னலாவுமா, ஆட்டெல்லாம் ரொம்ப பழமா இருக்கு. என்ன அப்படி சந்தோஷமான விஷயம்? அப்படி என்ன சந்தோஷமான விஷயமா இருக்க போகுது, வீட்டுல இன்னைக்கு கறி எடுத்துருப்பாவளா இருக்கும், அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவாளா இருக்கும்மா, அப்படிதானடே? ஐயே லட்சு, அதுக்கே நான் சந்தோஷப்பட போறேன். நான் நினைச்சா இப்ப கூட ஒரு கோழிய அடிச்சு குழம்பு வச்சு தின்னுட்டு போயிருவேன். அதுக்கெல்லாம் நான் சந்தோஷமா இல்ல, இப்ப வேற ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கு. அதான் அது என்னதுன்னு சொல்லி சொல்லலாம். ஒரே ஆட்டம் மட்டும் ரொம்ப ஓவரா இருக்கு. ஒருத்தியாவது என் விட்டு பாத வழியா வாரியலாளா, அவ்வளோ வர மதிலேறி குச்சியே வாரிய. உங்களை யார் இங்க வந்து படந்து பாத்திரத்தை கழுவ சொன்னது? இப்ப நீ என்ன விஷயம்னு சொல்லணும்னா எட்டுக்கிட்டு மீச்சிருவோம் பார்த்துக்க, அப்புறம் நீயும் மதிலுக்கு அந்த பக்கம் போய் பறந்து விழுந்துருவாமா. அவசரப்படாதெல்லாம் தெரியப்பட்டு சொல்லியே. இன்னைக்கு காலையில என்ன விஷயம் நடந்துச்சு தெரியுமா? இது யார் வீடுத்தே? இதுதாம்மா நான் சொன்னோம்ல லட்சுமி, அவ வீடு. ஓ சூப்பரா இருக்குதே, நல்லா அழகா செடிலாம் வச்சு அழகா வச்சிருக்காங்க வீட்டை, நல்லா நீட்டா சிம்பிளா அழகா இருக்கு. ஆமா முன்னாடி பக்கம் இருக்குது அவிய பழைய வீடு பத்துக்க. அவிய லட்சுமிக்கு அம்மாலாம் இருந்தப்போ கட்டின வீடு, பழைய கால வீடு, நல்லா தூணுகள்லாம் வச்சு உள்ள நல்லா இருக்கும். அவ அப்புறம் பின்னாடி கொஞ்சம் ரூம்லாம் எடுத்து கட்டியிருக்கா, அதுவும் நல்லா இருக்கும். இடம் சுத்திய நல்லா செடிலாம் வச்சு நல்லா அழகா வச்சிருப்பா. பிள்ளைகளும் நல்லா வீட்டெல்லாம் நல்லா பராமரிக்கும், நல்ல செடி வளெல்லாம் நல்லா பாத்துக்கிடும் பத்துக்க, அதனால அழகா இருக்கு பத்தியா. ஆமாத்தே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு. பிள்ளைகளுவ காலேஜுக்கு போயிருக்கோன்னு நினைக்கேன், 2 பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள். கல்யாணத்துக்கு வந்திருப்பாள், நீ பாக்கலையா? இல்லையத்தே நான் பாக்கலையே. ஆமா பிள்ளைகள் அவ கூட்டு வரல, அவ புருஷன் தான் வந்திருந்தாவ. அவியல்வே நமக்கு சொந்தம் தான். ஓ அப்படியா, சரித்த. வா போய் அவட்ட கொடுத்துட்டு போவோம் நம்ம வீட்டுக்கு. லட்சுமி அடா அது யாரு? இன்னைக்கு என்ன அவ்வளோ இணையத்தி அடி வராத? லட்சுமி தோட்டத்துக்கு எங்கேயும் போயிட்டாலோ, சத்தமே இல்லையே. கதவு திறந்துதான் அடக்க மாதிரி இருக்கு, அப்ப வீட்டுல தான் இருப்பாளா இருக்கும். ஏ லட்சுமி, யாரா இருந்தாலும் வீட்டுக்கு பின்னாடி வாங்கடே. பாமர் மூளை பின்னாடி கிடக்க போல இருக்கு, போய் பாப்போம். நாய்க்கு சோறு வைக்க போனேன்னா நீயே நாய்கிட்ட இருந்து சோத்த பிடிங்க தும்ப, நீ நாய்க்கு சோறு வச்சியாக்கும்.
பெரிய பொண்ணு ஒழுங்கா நான் சொல்றத கேளு. சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தானா அப்புறம் நான் சொல்ல முடியும் பாத்துக்க. சரி சரி கோவப்படாத, சொல்லு சொல்லு. அட எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? வச்சி இவ சொல்றதுக்குள்ள விடிஞ்சிரும். வாங்க மேனி வாங்க மேனி. அட கல்யாண பொண்ணு வாங்க வாங்க. அட என்னது இது அதிரசமா? லட்சுமி அக்காக்கு மட்டும் இவ்வளவு அதிரசம் முறுக்கு பண்ட பலகாரம்னு கொண்டு வந்திருக்கியா? எங்களுக்குலாம் ஒண்ணும் இல்லையா? எல்லாம் உங்களுக்கும் சேர்த்துதான். ஒவ்வொரு வீடா கொண்டு வந்துகிட்டு வரேன். வர்ற வழியில சரச பார்த்தேன். சரசுக்கும் வீட்டுல போய் கொடுத்துட்டு அப்படியே லட்சுமிக்கு கொடுத்துட்டு அப்புறம் உங்களும் 2 பேரும் வீட்டுக்கு வந்தா வரலான்னு பார்த்தா நீங்கள் வேலை இங்க இருக்கீங்க. இந்தா லட்சுமி என் மருமவா கொண்டு வந்த பலகாரம். அட வாங்க வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். கரண்ட் இல்ல, வீட்டுக்குள்ளேயும் புழுக்கமா தான் இருக்கும். பரவாயில்ல, இங்கே இருந்து பேசலாம். ஐயே நான் பாத்திரம்லாம் கழுவிட்டு இடந்தேன் பாருங்க. கால்குள்ள கைக்குள்ளேயும் தண்ணியா டக்கு சவுதியா இருக்கும். சரி வாங்க அப்படியாவது போய் பேசுவோம். பரவாயில்ல லட்சுமி, நானும் சாதகம் பார்க்கறதுக்கு அங்க உடம்புடிக்கு போக வேண்டியிருக்கு பத்துக்க. நீ பார்த்து என்ன பெரிய பொண்ணுக்கும் உமாளுக்கும் சேர்த்து கொடுத்துரு என்ன. அதான் தந்துட்டு மருமோளையும் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போலான்னு பார்த்தேன். நான் அவசரமா இப்படி எங்கேயாவது போனேன்னா வேறவா வீட்டுல ஒத்தையில இருப்ப பத்தியால. அதனால உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசி வாங்கி நல்லா இருக்கலாம்ல, அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். ஐயா அப்படியா? ஏம்மா நீ எப்பனாலும் அங்க வாமாண்ணே. நான் இவ்வளோலாம் எப்பயும் என் வீட்டில் தான் வந்து கடப்பாளுவேன். மரத்தடி நலனுக்குள்ளே வெளியே தான் அங்கே கடந்து பாய் மணிவோம், பீடி சுத்துவோம், கதை பேசுவோம், எல்லாம் பண்ணிட்டு அடப்போம். நீயும் வந்துடுஎன்னம்மா, வரதுக்கெல்லாம் கூச்சப்படாதண்ணே. சரி ஆண்டி. அப்புறமா எங்களெல்லாம் ஆண்டின்னு சொல்லக்கூடாது, அக்கான்னு சொல்லணும் என்ன. சரிக்கா. கொண்ட முதல் அந்த பலகாரத்தை கொண்டா தும்போம். சரி எல்லாம் பார்த்து எடுத்து சாப்பிட்டுக்கிடுங்க. சரி மைனி. பொசுக்குன்னு குரங்கு கணக்கா புடிஞ்சுக்கிட்டாளுவன்னு நினைக்காத. அவளும் எப்பயுமே அப்படிதான் நல்லா விளையாடிக்கிட்டு ஃபன்னா இருப்பாளுவ. நீயே நல்லா சேர்ந்தனா உனக்கு அப்புறம் கலகலன்னு ஆயிருவ. நீ எப்பயும் கொஞ்சம் சோகமா இருக்க பத்தியா, அதுக்காண்டி தான் இங்க நல்லா வந்து பேசுனே. ஏலா இப்போ நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? விஷயத்த சொல்லாம இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்க நீ. அது ஒண்ணும் இல்ல பெரிய பொண்ணு. எங்க மாமியாரு நான் நாய்க்கு வச்ச சோத்தை பார்த்துட்டு எல்லாம் நாய்க்கு வைக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்துச்சா. மழை வந்திருந்து பத்தியா, சவுதியில வலிக்கு விழுந்து ஆளும் மண்டையை போட்டுருச்சு. அதுக்குதான் எனக்கு இந்த சந்தோஷம் ஆட்டமும் பாட்டமும். இப்படி அதுக்குதான் இந்த ஆட்டமும் பாட்டமும் சந்தோஷமும். எங்க வீட்டுக்காரரு என் மாமியார் கிளவியை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி இருக்காரு. எப்படியும் டெட் பாடி ஆம்புலன்ஸ்ல வரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதுக்கு முன்னாடி நான் அங்க வெட்டியானுக்கு சொல்லிட்டேன், மேலதளத்துக்கு சொல்லிட்டேன், பந்தல் பட சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து எல்லாரும் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அட கடவுளே, மாமியா செத்துட்டானு ஒருத்தி சந்தோஷமா சொல்லியால. இவகிட்ட நம்ம மருமகளை விட்டா வழங்கவா செய்யும். நல்லா இருக்க மருமகளையும் நம்ம மருமகளை கெடுத்து விடுவாளோ போல இருக்க இவ்வளவு. என்ன சொன்னீங்க உங்க மாமியாருக்கு என்னாச்சு? ஆமா லட்சு, வலிக்கு விழுந்து பொட்டுன்னு போயிருச்சு. எல்லாம் தெரியாம என்னத்தையும் உளறிட்டாடாக்காத. இப்ப என்ன ஏதுன்னு போன் போட்டு உங்க வீட்டுக்கார்ட்ட என்னன்னு கேட்டியா? போனலாம் அவருக்கு போட்டு பார்த்தேன், அவரு தான் எடுக்கல. அப்ப அவ்வளவு கன்ஃபார்ம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அழுதுட்ட டப்பாரா இருக்கும். ஆம்புலன்ஸ்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். அப்படியே வரலன்னா நம்ம மாலையெல்லாம் கொண்டுட்டு ஆஸ்பத்திரிக்கே போயிருவோம். எல்லாம் கூறு கிட்டத்தனமா பேசிட்டு இருக்காத. உன் புருஷனுக்கு ஒழுங்கா போன பண்ணு. மயக்கத்துல ஏக்கத்துல விழுந்தாலும் விழுந்திருக்கோம். வயசான பொம்பளை இல்ல. இருங்க இப்பவே நான் உங்களுக்கு அதைய கண்ணு முன்னாடியே போன் அடிக்கேன். ஐயோ என் பொண்டாட்டி தான் போன் பண்ணியாளா? இவ என்னத்துக்கு இப்போ போன் பண்ணியா? ஓ, அம்மையை காலையிலேயே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடி வந்தேன்ல, அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க போன் அடிப்பாளா இருக்கும். அம்மா கொஞ்சம் உடம்பு நல்லா முடியாதவ மாதிரியே நம்ம பேசுவோம். அப்பதான் நம்ம அம்மா மேல இவளுக்கு அக்கறை வரும். சொல்லுவோமா? எங்க வீட்டுக்காரர் தேம்பி அழுறா இருக்கோ? உண்மையாதான் கிளவி மண்டையை போட்டுருச்சுன்னு நினைக்கேன். எல்லாம் ஒழுங்கா என்ன ஏதுன்னு கேளு. நீயா ஒரு முடிவுக்கு வராத. சரி இருங்க என்னன்னு கேக்கேன். ஏங்க என்னத்துக்கு பொம்பளை பிள்ளைங்க நாங்க சினிங்கிட்டு இருக்கிய? என்னாச்சு? இப்போ உங்க அம்மா எப்படி இருக்காவ? நல்லா இருக்காவளா? எந்திரிச்சு இட்லி எல்லாம் தின்னாவளா? இட்லியும் குடல் கறியும் வாங்கி கொடுங்க. நல்லா மொச்சுக்குன்னு தும்பாவ. இல்ல உமா, அம்மா இன்னும் கண்ணே முழிக்கல. டாக்டர்லாம் உள்ள போவ வரன்னு சீரியஸா என்னமோ பண்றாவ. எனக்கு பயமா இருக்குது. ஐயோ அப்படியாங்க? சரி அப்ப நாங்களாம் வந்துடுறோங்க. சரி உமா, வந்துருன்னா வைக்க. சரிங்க வைக்கேன் போ. அப்பதான் என் பொண்டாட்டி பதறி அடிச்சுக்கிட்டு வருவா. மாமியாருக்கு என்னமோ ஆயி போச்சுன்னு. வரட்டும். ஏலா உமா, உன் வீட்டுக்காரன் என்ன சொன்னா? ட்ரீட்மெண்ட் என்னமோ சீரியஸா போயிட்டு இருக்கான். இந்த ரமணன் படத்துல வர்ற மாதிரி உயிரோட இருக்க மாதிரியே வச்சு என் புருஷனை ஏமாத்தியாவோ போல இருக்கு. அதனால நான் போய் என்ன ஏதுன்னு போய் பார்க்க போறேன். எல்லாம் இரு, நாங்கள் வளம் வாரோம். சரி வாங்க, கையோட மாலைகள் எல்லாம் வாங்கிட்டு போயிருவோம்னா. இவா ஒருத்தி. ஐனி உங்ககிட்ட நான் பொறுமையா அப்புறம் பேசுறேன். என்ன இப்ப அவசரமா கிளம்ப வேண்டியிருக்கு பத்திக்கிடுங்க ஆஸ்பத்திரிக்கு. நானும் போய் என் மாமியாருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பார்க்கேன். சரி லட்சுமி, அப்ப நீங்களும் உடம்புடிக்கு தானே போவிய? என்னைய கொஞ்சம் அங்க பஜார்ல இறக்கி விட்டுறீங்களா? நான் அப்படியே ரமணி வீடு வரைக்கும் போக வேண்டியிருக்கு. ஜாதகத்தை என் மோனுக்கு கொஞ்சம் பார்க்கணும் பத்துக்க.
அப்படியே அப்ப வாங்க வாங்க. இந்த பெரிய பொண்ணு கார் எடுத்துட்டு வருவா, அவ கார்ல போயிருவோம். இப்ப பசுக்கெல்லாம் போய் நின்று காத்து கிடந்து நம்மளால போய் கிடையாது. வெயில் வேற மண்டையை புழக்குது. ஏன்னா பெரிய பொண்ணு உன் கார் எடுத்துட்டு வாரியாடே? சரிக்கா, நான் தான் எடுத்துட்டு வரேன். ஆமா, அப்ப எவ்வளவு கார்ல போயிடலாம். ஏம்மா நீ அப்புறம் வா. என்னம்மா கூச்சப்படாத, எங்ககிட்ட எதுனாலும் பேசுறதுக்கு வாங்கிறதுக்கு நீ வந்துரு. என்ன நாங்க இப்போ அவசரமா ஆஸ்பத்திரிக்கு ஓடியும் பத்துக்க, அதனாலதான் உங்ககிட்ட நின்று நிதானமா பேச முடியல எங்களுக்கு. பரவாயில்ல ஆண்டி. ஆமா வா வா, சீக்கிரமா வீட்டுக்கு போவோம். நானும் எனக்கு ஜாதகத்தெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. எடுத்துட்டு நான் அவையில கூட போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா நீ பத்திரமா வீட்டுல இரு. சரித்த. என்ன என் மாமியார் சீரியஸா கிடக்குன்னா இவியெல்லாம் இவ்வளவு ஆர்வமா ஓடியாத? பொழைச்சிக்கிடுமோ கிளவி. அப்போ ட்ரீட்மெண்ட் வேற சீரியஸா போய்கிட்டு இருக்காரு எங்க வீட்டுக்காரு. என்னவா இருக்கும். நான் வேற வெட்டியானுக்குலாம் சொல்லிட்டேனே, போன போட்டு வெட்டியான குழிய தோண்டாத அப்படின்னு சொல்லிடுவோமோ. அப்படி சொன்னா அவன் குழியில வந்து நீ வந்து படுமிடுவானே, உனைய குளிக்கல போட்டு முக்கியன்னு. ஐயோ இப்ப என்னத்த செய்ய. நான் வேற பந்தல்காரன் மேலகாரன் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் ஆம்புலன்ஸ் இப்ப வந்துடும்னு. சரி, எதா இருந்தாலும் ஆஸ்பத்திரியில போய் முடிவு பண்ணிக்கிடுவோம், நம்மளும் போவோம். இன்னும் உங்களுக்கு 2 பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற வேண்டியிருக்கு, அதனால வெயிட் பண்ணுங்க. என்ன சார்? ஓகே சிஸ்டர். அம்மா ஏதோ தெரியாம கொஞ்சம் தடிக்கி விழுந்து மயங்கிட்டேன். அதுக்காண்டி அந்த பையன் ஆஸ்பத்திரியில கொண்டு போட்டான்னா அதுக்குன்னு இப்படி உடம்பு முழுக்க ட்ரிப்ஸா ஏத்தி நீ அப்படி பஞ்சர் ஆகிட்டு அடக்கிறான். அம்மா அவன் இன்னும் 2 பாட்டில் ஏத்துனங்கிய உனக்கு மனசாட்சி இருக்காமா? ஏதோ சீக்கு வந்தவனுக்கு ரத்தம் ஏற்றிய கிடங்க, அது பாட்டுக்கு குளுக்கோஸ் தண்ணியை ஏத்திக்கிட்டே கிடைக்கீங்க. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, அதனாலதான் டாக்டர் ட்ரிப்ஸ் போட சொல்லியிருக்காங்க. நீங்க ட்ரிப்ஸ் போட்டு தான் ஆகணும். எம்மா நான் நல்லா கெதியாதாமா இருக்கேன். இப்ப என்ன எழும்பி வேலை செய்யணும்னு சொன்னா கூட நான் 7 விட்டு கல்யாண வேலையை பார்ப்பேன். அந்த அளவுக்கு நான் கெதியாதான் இருக்கேன். என்னைய விடுங்கம்மா, நான் வீட்டுக்கு போட்டோம். கொஞ்சம் சொன்னா கேளுங்கம்மா. சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் உங்க அம்மாவுக்கு. அம்மா டாக்டர் சொல்ல போய்தானம்மா நர்ஸ் போடுறாங்க, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. இல்ல எனக்கு இப்படி ஆஸ்பத்திரியில கடந்ததாம்ல என்னமோ சீக்கு வந்த கணக்கு நோயாளி கணக்கா எனக்கு தோணுது. வீட்டுக்கு போயிட்டா எல்லாம் சரியாயிரும்ல. சரி சார் பாத்துக்கோங்க, ட்ரிப்ஸ் முடிஞ்சதை கூப்பிடுங்க, நான் வந்து போடுறேன். ஓகே சிஸ்டர். சார் இவ்வளவு ஆஸ்பத்திரியில நம்மகிட்ட காசு பிடிங்கியதுக்குன்னு நம்மளுக்கு குளுக்கோஸா ஏத்திட்டு அடக்காளுவே. ஐயா சொன்ன கேளு, இந்த ஒரு பாட்டில் போவா வீட்டுக்கு பேர் ஒண்ணு. டாக்டரை பார்த்து பில்ல இல்ல கட்டணும்னா கட்டிட்டு வந்துரு, நம்ம போவோம். எம்மா அப்படிலாம் இடையில விடமாட்டாவோம்மா. ட்ரீட்மெண்ட்டை முழுசா பார்த்த அப்புறம் தான் அனுப்புவாவ. நீங்க கொஞ்சம் பொறுங்க, உங்க நல்லதுக்கு தானே ஏத்துறாவ. இழந்த குளுக்கோஸ் பாட்டில ஏத்தி ஏத்தி எனக்கு ஒண்ணுக்கா வருதுல. எந்திரிச்சு ஒண்ணுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கானோ. இந்த குளுக்கோஸ் எல்லாம் ஏத்தி ஒரு பிரச்சனை கிடையாது, எனக்கு ஒன்றும் செய்யலை, நான் நல்லா தான் இருக்கேன். எம்மா நீ படுத்து தானே கிடக்க போற, உன்பாட்டுக்கு படுத்து கிட. நீ உன் மருமவா வேற என்னாச்சு ஏதாச்சும் போன் பண்ணி வேற கேட்டா, உனக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லி இருக்கேன். அவ பதறி அடிச்சுக்கிட்டு வந்தாலும் வருவா. அதனால நீ அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. உனக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சாலாவது அதுக்கப்புறம் வீட்டுல கொஞ்சம் அடக்க உடக்கமா இருந்து உன்னையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்க்கலான்னு பார்ப்போம். யார் ஓம் பண்ணாட்டியா? என்னைய பாப்பா நல்லா பாப்பா போ. அவன் அப்பயே செத்துட்டேன்னு ஊருக்குள்ள தம்பட்ட அடிச்சுட்டு வெட்டியானுக்கும் போன பண்ணி சொல்லிட்டு தார தப்பட்ட எல்லாத்துக்கும் சொல்லிட்டு காரியத்துக்கு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வேணா வருவா பாரு. அம்மா சும்மா இருமா, என் பொண்டாட்டிக்கும் உன் மேல பாசம்லாம் இருக்கதான் செய்யுது. ஆமா அதான் பார்த்தேனே, நான் அங்க மயங்கி வெளியமாயி ஒரு மாதிரி படபடப்புல கடக்கேன். அவன் ஒப்பாரிண்டா வச்சா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கூப்பிடுவான்னு பார்த்தேன்னா ஒப்பாரி வச்சுட்டு இடந்தால நான் என்னமோ செத்து போன இடங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு இவன் நமக்கு பாடையே கட்ட போறான்னு. என்ன பத்தாத்தே இப்படி பாதையில பேட்டியே? எம்மா உன் மருமவா வாரான்னு நினைக்கேன், சத்தம் கேக்கு. அம்மா யாரம்மா பார்க்கணும் நீங்க? ஏலே ஆமா அவ சத்தம் தான் கேக்குது. நான் கொஞ்ச நேரம் கண்ண மூடி கிடக்கேன், அவ என்ன பண்ணியான்னு மட்டும் நீ பாரு. என்ன பத்தாத்தே இப்படி அல்பாயில பேட்டியே? என்னலா உமா, என்ன பெத்த அத்தைங்க? அதுவா உன்னைய பெத்துச்சு? ஏலா நீ வேற சும்மா இருலாம், எனக்கே ஒப்பாரி வைக்க தெரியாம நான் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இடையில வந்து கூப்பிட்டே குழப்பாதலா. சரி சரி சரி. எப்ப தம்பி இது எப்பப்ப நடந்துச்சு? காலையில தான்க்கா. உமா போனல, உமா புருஷன் அழுது ஒப்பாரி வச்சுட்டு அடக்கான்னா இங்கே வந்து பார்த்தா அவன் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு உம்னா மூஞ்சி குரங்கு கணங்கெல்லாம் இருக்கான். எனக்கு தான் கண்ணாடியில் சரியா அழுகுற மூஞ்சி குரங்கு கணங்கா தருதோ இல்லையா? குறுன்னு பார்த்து நம்மளெல்லாம் முறைக்க கணங்கெல்லாம் இருக்குது. என்னன்னு தெரியலையே. நம்ம வாட்டுக்கு மாலைகள்னு கையோட வந்துட்டோம், பயமாவுலாம் இருக்கு. எங்க எப்பங்க ஆம்புலன்ஸ்ல வீட்டுக்கு அனுப்புவாங்களாம் பாடிய? உமா எங்க அம்மா ஒண்ணு என்ன சாவல, உயிரோட தான் இருக்காவ. ஐயோ டெட் பாடி கண்ணை திறந்துருச்சு. பாத்தியால நான் சொல்லல உன் பொண்டாட்டி எனக்கு பானையை கட்டிடுவான்னு. பாரு எல்லாரையும் மாலையும் கையுமா வர வச்சிருக்கா. எத்தே நீங்க இன்னும் சாவலையா? அட பாதகத்தி, உயிரோட இருக்க பொம்பளைக்கு நம்மளையும் சேர்த்து மாலையை வாங்கிட்டு வர வச்சுட்டாலே. சரித்தே இருந்தாலும் பரவாயில்ல,
பாத்துக்கங்க. அம்மா ஆனா என்ன ஓய் சும்மா உமான் உமானிக்கிட்டு நீரு போன்ல ஒப்பாரி வச்சதை பார்த்துட்டு தான் உங்க அம்மா பாடையில கிடக்குது அந்த இழுத்துக்கிட்டு போயிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு நான் எல்லாரையும் கூட்டுக்கிட்டு மாலையோட வந்தேன். இப்ப பாருங்க எங்களுக்கு வந்த பெட்ரோல் செலவு மாலை செலவு எல்லாமே வீணா போச்சு. கொண்டாங்க கை காசு இப்ப செலவு பண்ணதுக்கு காசெல்லாம் தாங்க, நாங்க திரும்பி போறோம் வீட்டுக்கு. அக்கா நீங்களுமாக்கா உங்களை பெரிய மனுச்சின்னு நினைச்சே நீங்களும் இப்படி பண்ணுவீன்னு நான் எதிர்பார்க்கலக்கா. எப்ப தம்பி நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதப்பா, உன் பொண்டாட்டி தான்ப்பா சொன்னா. எங்க அத்தை காலையிலே வலிக்கு விழுந்து ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படி போயிட்டாவ. கண்டிப்பா பொழைக்கிறது கஷ்டம்தான். அவர் வேற கடந்த ஆஸ்பத்திரியில அழியாரு, அவ்வளவுதான் போச்சு போல இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. சரி அப்படின்ட்டு அவதான் மாலையும் வாங்க சொன்னாலும் வாங்கிட்டு வந்தேன்ப்பா, தப்பா நினைச்சுக்கிடாத. நான் ஒன்னா இருக்காதுன்னு தான் சொன்னேன், அவதான்ப்பா கேட்கல. ஆமாண்ணே, இல்லைன்னா நாங்கள் மாலை வாங்கியிருக்க மாட்டோம். இருந்தாலும் வாங்கின மாலையே வீணாக்க மனசு இல்லை, அதனால் அவங்களுக்கே கொடுத்துட்றோம். அட்வான்ஸாக போட்டுக்கிடட்டும் உமா சொன்ன மாதிரி. ஏடா உனக்கு அன்னைக்கு பாடையை கட்டினேன்னு நீ இன்னைக்கு எனக்கு பாடையை கட்டிட்டேன்னு பள்ளிக்கு பள்ளி சரியா பச்சா. நானாவது பரவாயில்ல, எனக்கு ஐஸ் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணில கிளவி. நீ இவ்வளோ மாமியா மருமவா சண்டை இல்லை, நம்ம இடையில தலையை கொடுத்தா இப்படிதான் இருக்கும். வா பெரிய பொண்ணு நம்ம போவோம். ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிரு சொல்லிட்டேன். நாங்க இப்ப மாலைக்கு செலவு பண்ண கை காசை கொடுங்க, நாங்க போறோம். ஒழுங்கு மரியாதையா ஓடிரு, இல்லைன்னா எதால அடிப்பேன்னு தெரியாது. எல்லாம் உமா வா வா ஓடிடலாம். உன் புருஷர் இருக்க கொலை வரைக்கும் உனக்கு ஏதாவது விச ஊசி போட்டு தள்ளினாலும் போட்டு தள்ளிடுவாரு. அந்த அளவுக்கு கொலை வரியில இருக்காரு உன் புருஷன். ஒழுங்கு மரியாதையா வந்துரு. எல்லாம் அவளை இழுத்துட்டு ஓடி அடம்ப போவோம். அவளை விட்டு போச்சு போங்க. நம்ம ஒண்ணு நினைச்சா நடக்குது வேற ஒண்ணா இருக்கு. அம்மா நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்கம்மா, ஒன்னும் இல்ல. ஐயா நான்லாம் இதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டேயா, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் போறது தானே, இதுல என்ன இருக்கு. நம்ம சாவுக்கு முன்னாடியே யாரெல்லாம் கொண்டாந்து மாலை போடியான்னு நான் இப்பயே கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி ஆயிப்போச்சு. இதுவும் நமக்கு ஒரு திஷ்டி கழிஞ்சாப்பலாதான். விடு விடு, நீ எதுவும் பெருசா எடுத்துக்கிறாதையா. இருந்தாலும் இந்த உமா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலம்மா. நான் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வருவா அப்படின்னு தான்மா நினைச்சேன். பார்த்த அப்படி மாலையும் கையுமா வந்துட்டா. அவளுக்கும் என் மேல கோபம் இருக்கும்ல, நானும் முன்னாடி அப்படிதானே பண்ணினேன். அதான் அவ அந்த ஜாக்குல எனக்கு பண்ணிட்டா. சரி விடு விடு, இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, விடு. இருந்தாலும் அவ ரொம்ப ஓவரதாம்மா போறா. அவளை ஒரு வழி பண்றனா இல்லையான்னு பாரு. சும்மா வீரவசனம் பேசுவான், அவளை பார்த்ததான் பம்முவேன். சும்மா இருல, நீ வேற இருப்பு காமிச்சிக்கிட்டு இருப்பான். இந்த குளுக்கோஸு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லு, உனக்கு ஒண்ணுக்கு போனோம் போயிட்டு வந்துடுறேன். அந்த நர்ஸ் பிள்ளைய கூப்பிடு. சரிம்மா. இப்படி ஆயிப்போச்சு பெரிய பொண்ணு, இப்படிலாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல தெரியுமா. யாரா இன்னும் உன் மாமியார் உயிரோட இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ? அதுக்கு இல்ல லட்சு, வாங்கின மாலைக்கு காசையாவது கையில தருவாருன்னு பார்த்தேன், அதுவும் தராம நம்மள வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டாரே. அதை நினைச்சுதான் எனக்கு இப்ப வருத்தமா இருக்கு. பெட்ரோல் காசு எல்லாம் வேஸ்டா போச்சு, இந்த மாலை காசு எல்லாம் வீணா போச்சு. வந்ததுக்கு அந்த காசை தந்துடுறாருன்னா போற வழியில ஏதாவது சாப்பிட்டுட்டாவது போயிருக்கலாம். அதான் மனசுக்கு இப்ப சங்கடமா இருக்கு. அப்படியா? கொஞ்சம் திரும்பி நில்லு, அந்த சங்கடம்லாம் இப்போ பறந்துரும் பாரு. எதுக்கு திரும்பி நிற்க சொல்றா? திரும்பி நின்னா நம்ம மனசுல இருக்க பாரம் எல்லாம் குறைஞ்சிருமோ? நான் வேற வெட்டி எனக்கு பாடைக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். இப்ப அவனெல்லாம் வந்து நின்னுகிட்டு காசு கேட்பானுல, நான் காசுக்கு எங்க போவேன்? பிச்சை எடுப்போம். போடு, அப்படிதான் அவளுக்கு நாடு. இந்த வாரேன் அவளுக்கு. என்னடா பெரிய பொண்ணு, எதுக்குலாம் என்ன எப்படி மிதிச்சு தள்ளுனா? எட்டுக்கிட்டு இன்னொரு மிதிச்சேன்னா அந்த ஆள மார்ச்சரியில் போய் விழுந்துருவாம்மா. எனக்குலாம் அந்த பையன் முன்னாடி என்ன கேவலமாயி போச்சு தெரியுமா? அவன் மாலையும் கையுமா வந்து நின்று என்ன நினைச்சிருப்பான் அந்த பையன் நம்மளை பார்த்து. இவ கூட சேர்ந்து நம்மளையும் ஒரு அறவைக்காடுன்னு நினைச்சிருப்பா. கூமுட்டை கணங்க வந்து நிக்குதுவ பாரு, அவ சொன்னான்னு கேட்டுக்கிட்டுன்னு. ஏலா பெரிய பொண்ணு, அந்த தொப்பி மண்டகாரன் அப்படிதான் ஒப்பாரி வச்சா. அதை நினைச்சுக்கிட்டு தான் நானும் சரி ஒப்பாரி வைக்கானோ அவ்வளோதான் சோடி முடிஞ்சிட்டு போல நினைச்சுக்கிட்டு வந்தேன். எனக்கு என்ன தெரியும், நான் வந்து பார்த்தேன்னா அது நம்மளை ஏமாத்திட்டு வந்து படுத்து கிடக்கு. அது யமனையே ஏமாத்திட்டு ஓடி வந்திருக்கு. நம்ம என்ன பண்றது? எவகாதைக்கு இது யமனையே வித்துறோம். நீங்க வேற எண்ணெயை போட்டு எண்ணத்துக்குலாம் அடிக்கிய. வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கா? நீ ஒத்தையில வந்து சேரு. பசுக்கு கிசுக்கு எதுக்கும் காசு இல்லாமல் நீ நடராசா சர்வீஸில் வந்தால் தான் நீலாம் சரிப்பட்டு வருவா. நானும் லட்சுமி அக்காவும் காரில் போகிறோம். வாங்க லட்சு போகலாம். ஐயோ பெரிய பொண்ணு, என்னைய ஒத்தையில விட்டுட்டு போவாங்க. வேற நான் ஊர் வந்து சேரணும், பிச்சை எடுத்து தான் வந்து சேரணும். லட்சு நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க அவளுக்கு. நீ பிச்சை எடுத்தே வந்து சேரலாம், அப்பதான் நீ சரிப்பட்டு வருவா. அட
குந்தாணிவளா ஒத்தையில என்னைய விட்டுட்டு போறாளுவல. நான் என்னத்துக்கு பிச்சை எடுத்து வரணும்? அதான் வாசி பஸ் விட்டுருக்காருல்ல, ஃப்ரீ பஸ் லேடிஸ்க்கு, அந்த பஸ்ஸுக்கு காத்து நின்று அந்த பஸ்ஸில் ஏறி வருவேன். என்ன அந்த பஸ்ஸுக்காரன் நிப்பாட்டம்னா இந்த ஸ்டாப்பிங்கில் நிப்பாட்ட சொன்னா அவன் அடுத்த ஸ்டாப்பிங்கில் நிப்பாட்டுவான், இல்லைன்னா பல்ல கட்டிக்கிட்டே போயிடுவான். என்னத்தை பண்ண? எப்படியான்னு ஊரு போய் சேருவோம். ஏதாவது இழிச்ச வாப்பைய நமக்கு லிஃப்ட் தராமலா போவான்? லிஃப்ட் கேட்டாவது ஊரு போய் சேருவோம். அம்மா மூஞ்ச பஞ்சர் ஆக்கிட்டால எவனை லிஃப்ட் தரமுண்டானோ பிச்சைக்காரின்னு நினச்சி பரவாயில்ல, எப்படியானு தொத்திட்டு ஊரு போய் சேர்ந்துருவோம். இங்கே இருந்தோன்னா இந்த தொப்பி மண்டையை நமக்கு விஷ ஊசி போட்டு கொண்டு போடுவான். அவங்கிட்ட மறுபடி போய் பஸ் காசுலாம் கேட்க முடியாது. என் மருமவா அழகா சமைச்சு வச்சிருந்திருப்பா, அதை சாப்பிடலான்னு பார்த்தேன்னா இவ ஹோட்டல்ல வாங்கலான்னுட்டா. அப்படி சொல்லுங்கப்பா. பெரிய பொண்ணு சூப்பரா இட்லியும் தக்காளி சட்னியும் செய்வாப்பா. அவளை சொல்லியிருந்தா செஞ்சு வச்சிருப்பா. இந்த அம்மா தான் வேண்டான்னு சொல்லிட்டா. ஆமால, உன் பொண்டாட்டியை நம்பிக்கிட்டே இரு, அவ செஞ்சு வைப்பான்னு. அவளை நம்பி இருந்தா பட்னியா தான் கிடக்கணும். நாம அவ்வளோரம் அவளை பத்தி ஒன்றும் உங்களுக்கு தெரியல. அவளை பத்தி அக்கா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லியேன். நீ உன் மாமியா கொடுமையா காட்டுவா அவள்கிட்ட, அதனால அவ வாங்கிட்ட மூஞ்சி திருப்புவாளா இருக்கும். என்கிட்ட எல்லாம் மருமவா நல்லாதான் நடந்துக்கிறியா. நீங்க போன அப்புறம் உங்களை பின்னாடி என்ன கழுவி ஊத்தியான்னு நீங்க கண்டியலாக்கும். எம்மா சும்மா இருங்கம்மா, அப்படிலாம் கிடையாது பெரிய பொண்ணு. எதுனாலும் மூஞ்சிக்கு நேராவே சொல்லிடுவா. அந்த பின்னாடி பேசுற பழக்கமே அவளுக்கு கிடையாது. ஆமா ஆமா, அது தெரிஞ்ச விஷயம்தான். வண்டியை ஓட்டு, பொண்டாட்டிக்கு நல்ல வக்காலத்து வாங்குவான். என்னக்கா நீங்களே இப்படி சொல்றீங்க? பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு என்ன நடந்ததுன்னு தெரியாம இருக்கீங்களா இப்படி? இல்ல நானே இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் உங்களுக்கு போன் அடிச்சு பார்த்தேன். அவ போனை கட்படி முடியா என்னன்னு தெரியல ஒன்னும். ஆனா காலையில அவ புருஷன் வந்து மாமியாரத்துக்கு தோல்ல போட்டுக்கிட்டு ஓடினாரு பத்துக்க. நானே அப்பயே என்னமோ ஏதோ தெரியலையேன்னு நினைச்சேன். இப்போ பந்தல் கிந்தல்லாம் போட்டியதை பார்த்தா விஷயம் அப்படிதான் இருக்கும்னு தோணுது. அப்ப இவ்வளவு நேரத்துக்கு சொந்த வந்து அவ்வளோ கூடிருமாக்க ஒருத்தரையுமே காணுமே. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அவ்வளோ கூட்டாளிகளே ஒருத்தையும் இங்க காணுமே. வீட்டில் இருந்த மாதிரியும் தெரியல. எல்லாரும் ஒருவேளை ஆஸ்பத்திரிக்கு ஓடி இருப்பாவளோ? ஆமா, இப்போ நான் பெரிய பொண்ணு வீட்டு பக்கம் தான் வந்தேன். அங்கேயும் வீடெல்லாம் கூடி தான் கிடக்காங்க. யாருமே இல்லை, ஒரு ஈ காக்கா கூட கிடையாது. என்னன்னு தெரியலடா. அப்ப அந்த பொம்பளை செத்து தான் போச்சு என்னமோ தெரியல. பாடியப்ப அடக்கம்னு இங்கே தானே கொண்டு வருவாவே. மொவலாம் அப்போ வர சொல்லியிருப்பாவளா போன போட்டு மொவலுக்குலாம். அவளாம் இன்னும் வரலையே. மொவலாம் நேராக ஆஸ்பத்திரிக்கு பேர்பாலாக இருக்கும். அங்கிருந்து இன்னும் பாடி எப்போ கொண்டு வருவாவே என்னன்னு தான் தெரியணுமா இருக்கும். உமாளுக்கு மறுபடியும் போன் அடிச்சு பாருங்க. அவளுக்கு தான் நான் போனை அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அவள் போனை கட் பண்ணி முடியால. என்னன்னு தெரியலையே. பந்தல்காரன் வந்துட்டான், ஒவ்வொருத்தனா வாரான், என்ன கதைன்னு தெரியல. பாரு, அவளுக்கு ரிங்கு போனா ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன் பேர். அவள் கட் பண்ணி முடியா. ஐயா, அந்த வீடு உமா வீடு தானே? அங்கே இருக்க பந்தல்லாம் போட்டிருக்கேன். ஏதோ விசேஷமா வீட்டில்? மொவலும் சின்ன பிள்ளை தானே, அவள் சடங்கா இருக்கும்டா. என்ன விசேஷங்க? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லையம்மா. அங்கே காலையில் கூட செல்வத்தை பார்த்தேனே. அவியில அங்கே ஆஸ்பத்திரியில் இறக்கி விட்டுட்டு தானே இங்கே வந்தேன். எதுக்கு பந்தல் போட்டிருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னது ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்தியா? ஆமாம்மா, அவிய அம்மா கீழே விழுந்துட்டாவன்னு, மயக்கம் போட்டு விழுந்துட்டாவன்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறதுக்கு ஆட்டோவுக்கு வந்தாரு. அப்போதான் நான் உங்களை கூப்பிட வந்தேன்னா, அந்தால அவியில அப்படியே ஆஸ்பத்திரியில் இறக்கி விட்டுட்டு தான் நான் உங்களை கூப்பிட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். ஐயா, அப்போ அந்த பையனுக்கு போன பண்ணி என்ன ஏதுன்னு கேளு. இப்போ நல்லா இருக்கவ எங்கள் அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாம்மா. ஏதோ ட்ரிப்ஸ் தான் யார் தண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்து. இலே பந்தல்லாம் போட்டிருக்கு. உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என்னாச்சா ஏதாச்சா தெரியல. அந்த பொம்பளையை நான் ஊருக்கு போகும்போது பார்த்தேன், நல்லா இருந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு குத்துக்கள் கணங்க. இப்போ என்னாச்சு அந்த பொம்பளைக்கு? ஒரு போன் அடைய உனக்கு இல்லை வண்டியை நிப்பாட்டு நானாவது நான் உள்ளட்ட என்ன ஏதுன்னு கேட்கேன். சரிம்மா இருங்க, நானும் போன் அடிக்கேன் அவனுக்கு. ஐயே, வந்ததும் துப்பு செய்தியா? வந்ததும் வராதுமா இளவு வீட்டுக்கு தான் போன போல இருக்க. சரி, எல்லாம் வண்டி வரணும் நிப்பாட்டிட்டு என்ன ஏதுன்னு பேசு. இல்லை நிப்பாட்டு. ஆமாக்கா, கட் பண்ணி தான் முடியா. ஏன்னு தெரியலையே. அப்பனா நம்ம நினைச்ச மாதிரி தான் அங்கே ஏதோ விபரீதமா நடந்திருக்குமோ? அதான் அந்த நேரத்தில் போன் எடுக்க முடியாம கட் பண்ணி முடியாலோ. இப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். அம்மா சாந்தி. வாங்க பெரிய பொண்ணு மாமியாரே, எப்படி இருக்கிய? ஊருக்கு போயிட்டு இப்பதான் வாரீல? ஆமாம்மா, இப்பதான் வாரேன். ஆமா, இவளுக்கு என்ன ஆச்சு? உமா மாமியாளுக்கு நல்லா தானே இருந்தா? ஆமத்தே, நல்லா தான் இருந்தாவ. என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு. இன்னைக்கு காலையிலேயே பையன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு ஓடினாரு. இப்போ பந்தல் கிந்தல்லாம் போட்டியதை பார்த்தா ஏதாவது நடந்திருக்குமோன்னு தோணுது. அட பாவமே, நான் ஊருக்கு போகும்போது கூட அவ நல்லா தானே இருந்தா. ஆமா, இனிமே பாடி சாயங்காலத்துக்குள்ள வரும் போல இருக்கு. இந்த பந்தக்கார பையெல்லாம் போடியாமல அவன்கிட்ட கேட்டதுக்கும் அப்படிதான் சொன்னவங்க மருமவாங்க. அதான் மறுபடியும் நாங்கள் போன் அடிச்சு பார்த்தாலும் எங்களுக்கு போன் எடுக்கலன்னு ஒரு மாதிரி சந்தேகமா தான் இருக்கு. ஐயே, எனக்கு கை காலெல்லாம் கிடுக்கிடுன்னு ஆடுதே.
நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. சரி முதல்ல வீட்டுக்கு போங்க. பெரிய பொண்ணு ஆளை காணோம், வீடு பூட்டி இருந்தது. அந்த ஓடுகாலி எங்கால போனான்னு தெரியலையம்மா. நான் இப்பதான் வாரேன். என் மோவன் வண்டியில கூட்டிட்டு வந்துட்டு இருந்தான். இதை இடத்துல பந்தலெல்லாம் பார்த்தது எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. அதான் வண்டியை நிப்பாட்டி என்ன ஏதுன்னு கேட்க வந்தேன். ஒருவேளை உங்க மருமகளும் அங்கதான் பேருப்பாளோ என்னமோ தெரியல. அப்படிதான் நாங்க நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நின்னோம். ஐயா ஐயா ஐயே ஐயா சேகரு. ஐயோ பாவம் அந்த பொம்பளை. ஒன்னா முன்ன நல்லா கிடப்பாவ ரெண்டு பேரும். அதான் அது பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுது இந்த பொம்பளை. ஆமா பத்திலாக்கு. சொல்லு சேகரு, அம்மா அப்பா எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன் செல்வம். ஆனா உன் வீட்டு பக்கம்தான் ஏதோ பந்தல்லாம் போட்டிருக்கு. அதான் என்னன்னு கேட்கலான்னு போன் அடிச்சேன் பத்துக்க. அம்மா அப்பவே நல்லா இருக்காங்கன்னு தானே சொன்னேன். ஐயா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியா ஐயா. என்னன்னு கேளியா விவரமா? இருமா இரு அவன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான், கொஞ்சம் பொறுமையா இரு, பதறாத. ஏங்க எனக்கு நெஞ்சே வலிக்கமா இருக்குங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க கடக்கும் போது எனக்கு ஆறுதலா இருந்ததே அந்த ஒரு பொம்பளையும் தான். அவளும் போய் சேர்ந்துட்டாளேன்னு எனக்கு நெஞ்சே வெடிக்க மாதிரி இருக்கு. பந்தலா? எங்க வீட்டு முன்னாடி பந்தல் எல்லாம் நான் எதுவும் போட சொல்லலையே. அம்மாலாம் நல்லா தான் இருக்காவ. ட்ரிப்ஸ் தான் சாயங்காலம் வரைக்கும் யாருன்னு இருக்காரு டாக்டரு. அதனால இப்போ ஒரு 2 பாட்டில் காண முடிஞ்சிருக்கு. இன்னொரு 2 பாட்டில் இருக்கு. எப்படியும் ஏறி முடிய 3-4 மணி ஆயிரும். வீட்டுக்கு கூட்டு வர 5 மணியாவது ஆயிரும்னு நினைக்கேன். மற்றபடி அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எதுவும் இல்ல நல்லா தான் இருக்காவ. ஏன் எதுக்காக நீ அப்படி கேட்ட? ஐயோ இவங்கிட்ட எப்படி சொல்றது, வருத்தப்படுவானோ. ஐயா என்னையா சொல்லி அந்த பையன்? ஒன்னும் இல்லையாப்பா, நல்லா தான் இருக்காங்களாம். நல்லா இருக்காவளா? அப்புறம் என்னத்துக்கு இவ்வளவு பந்தல்லாம் போட்டிருக்கு? ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி பேசியா? நீங்க போய் ஒன்னும் இல்லைன்னு சொல்லுங்கம்மா, நான் தான் வாரேன். போய் சொல்லு, கண்டது மாதிரி பேசிட்டு இருக்கா. பந்தெல்லாம் என்னத்துக்கு போடியாவன்னு தெரியலையானா? விஷயம் தெரியாம எதுவும் போட்டுட்டு நடக்கணும்ல. போய் சொல்லு பாப்போம், ஓடு. இந்தா நான் போய் சொல்லியே. நண்பா சேகர், கேக்குதா இல்லையா? கேக்குது செல்வம். ஆனா உங்க வீட்டு முன்னாடி பந்தல்லாம் போட்டிருந்ததா, அதான் என்னமோ ஏதுன்னு பயந்துட்டேன் பத்துக்க. யாரு போட சொன்னா? அப்போ பந்தல்லாம் போட்டிருக்காங்க ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசியாவ. அதான் உனக்கு போன் அடிச்சேன் பத்துக்க. கொஞ்ச நேரத்துல நானே பதறி போயிட்டேன். அது ஒண்ணும் இல்ல சேகர், என் பொண்டாட்டி பார்த்த வேலையாதான் இருக்கும். அவ இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு வந்தா. மாலையும் கையுமா அவ கூட்டாளியா தான் உங்க வீட்டம்மா எல்லாரும் தான் வந்தாவ. மாலையும் கையுமா லட்சுமி அக்கா எல்லாரும். எங்க அம்மா செத்து விட்டாவ நினைச்சு மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காவா உள்ளாரும். இப்பதான் அவளை வெளியே பத்தி விட்டேன். நான் வீட்டுக்கு வந்து அவளை பாத்துக்கிட்டேன். நீ அந்த பந்தல்லாம் மட்டும் கொஞ்சம் அப்புறப்படுத்த சொல்லு, மீதி நான் பாத்துக்கிடுறேன். என்னது, பெரிய பொண்ணு மாலையோட வந்தாளா? அவ எதுக்கு மாலையோட வந்தாங்க? எல்லாம் என் பொண்டாட்டி பார்த்த வேலைதான். அவ சொல்லிதான் இவ எல்லாம் மாலை வாங்கிட்டு வந்திருக்காவ. சரி சாரி செல்வம், நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. நீ அம்மாவை நல்லபடியா பாத்துக்க, பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு வா. நான் அப்புறம் வந்து வீட்டுல வந்து பாக்கேன். சரி சேகர், வைக்க. பெரிய பொண்ணு என்னப்பா என்னாச்சு? பாருங்கப்பா அந்த பெரிய பொண்ண. இவங்க மாமியார் மருமவ சண்டையில இவ மாலை எதுக்கிட்டு அங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. அந்த பொம்பளை செத்து போச்சுன்னு அவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான். எதுக்கு இந்த பெரிய பொண்ணுக்கு இந்த வேண்டாத வேலை? சரிப்பா விட்டு மருமக மேல கோவப்படாத, தெரியாம பண்ணிருப்பா. பாரு கந்தல் கிந்தல்லாம் போட சொன்னது யாரா? வேற யாரு? அவிய மருமவாதான். இவியல் 2 பேரும் தான் நல்லா கூட்டு பத்துக்கிடுங்க. கூட்டு சேர்க்க சரியில்லை. சேர்க்க சரியாம தான் இவளையும் இப்படி திரியா. இவளை காலை உடச்சு வீட்டுல போட்டா எல்லாம் சரியாயிரும். அம்மா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கு, அவளை கடையில போட்டு கஞ்சி ஊத்தினாலும் பரவாயில்ல, அவளை காலை உடச்சு வீட்டுல போடுன்னு. நான் தான் அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேன்னு அவ எப்பயும் என்னை சொல்லிக்கிட்டே இருந்தா. அது இன்னைக்கு சரியா போச்சுன்னு காட்டிட்ட பத்தியலா. நானும் தாய் இல்லாத பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து நானும் இவளை கெடுத்துட்டேன். இன்னைக்கு இவ வரட்டும், அவ காலை முடிச்சு நான் வீட்டுல கடையில போடுறேன்னா இல்லையான்னு பாருங்கப்பா. சரிப்பா கோவப்படாத. வீட்டுக்கு வந்ததும் மருமோட்ட என்ன ஏதுன்னு பேசிக்கிடலாம். நீ இப்படி கோவப்பட்டு பேசாதவா, வீட்டுக்கு போகும்போத இருங்கப்பா. நான் அந்த பந்தல் போடிய வேண்டின்னு சொல்லிட்டு வரேன். ஒன்னும் இல்லையா, பந்தலெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு ஒழுங்கா ஓடுன்னு. சரிப்பா போ போய் சொல்லு. பாத்தியாப்பா, நான் அப்பயே சொன்னேன்ல, உன் பொண்டாட்டி எனக்கு பாடையை கட்டிட்டு தாங்க வந்திருப்பான்னு. சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாளா? இன்னைக்கு அவளுக்கு இருக்குமா? அவளை நான் இன்னைக்கு அடிச்சு வெளியே பத்தி அவிய அம்மா வீட்டுக்கு நான் அனுப்பல. என் பேரு செல்வம் இல்லை. ஏன்டாயா அப்படி செய்யாத. ஏற்கனவே நானும் ஒரு தடவை அவளுக்கு பண்ணணும்ல, அந்த ஒரு இதில் அவள் பரத்தில பண்ணியிருப்பா. சரி விடு, காலப்போக்கில் எல்லாம் சரி ஆயிரும். நீங்களும் இப்போ சண்டை போட்டுட்டு நடந்தா நல்லாவா இருக்கு? நீங்களும் இன்னொரு பிள்ளைய காலகாலத்தில் பெற்றுக்கிட்டேன்னு வைங்க, அது உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒன்றுமே ஒத்துமா கடப்பிய. இல்லாட்டின்னு அவள் இப்படி தான் சொல்லி பேச்சு கேட்காம இருப்பா. இன்னொரு பிள்ளைய பெற்றுக்கிட்டு ஒரு வாரிசு ஏதாவது ஒன்று என் கண்ணில் காட்டுங்க, நானும் சாவதுக்குள்ளே பார்த்துட்டு போய் சேரியேன். இவ கடப்புல இவளுக்கு இன்னொரு பிள்ளை ரொம்ப முக்கியம். அந்த பிள்ளையும் பார்க்காம இப்படிதான் செவரேறி குதிச்சுக்கிட்டு அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு சாடிக்கிட்டு திரிவா. இதெல்லாம் தேவையாமா? அதனாலதான் நான் வேண்டான்னு இருக்கேன்.
அப்படி சொல்லாதையா. இன்னொரு பிள்ளை இல்லை வந்துச்சுன்னு வையா, ஒருவேளை இவாளும் சொல் பேச்சு கேட்டு அடக்க உடக்கமா இருப்பாளோ என்னமோ. ஊருக்குள்ள இந்த கிழிச்ச வச்சுன்னு ஒருத்தி கடந்தளவா கூட சுத்திக்கிட்டு அவ இப்ப பிள்ளைய கண்டப்புறம் பாரு பொட்டி பாப்பா அடங்கி வீட்டுக்குள்ளே கிடக்கா. இதுக்கு முன்னாடி பாரு அவ எப்ப பார்த்தாலும் இவளு கூட தான் சுத்திக்கிட்டு திரிவா, என்னெல்லாம் அட்டுழியம் பண்ணுவா தெரியுமா. இப்ப பாரு பிள்ளை உண்டு அவ உண்டு புருஷன் உண்டுன்னு அவாட்டுக்கு கிடக்கா. இந்த மாதிரி தான் கிடப்பாளுவே. நீ இன்னொரு பிள்ளைய பெத்துக்க. பார்க்கலாமா. என்ன எங்களுக்கு பந்தல் போட சொல்லி ஆர்டர் வந்துச்சு, நான் பந்தல் போட்டிருக்கேன். இப்போ நீங்க வந்து பிரிச்சு எடுத்துக்கிட்டு போன சொன்னா நாங்க எப்படி சும்மா போக முடியும்? இவ்வளவு நேரம் நின்று வேலை பார்த்துருக்கோம், அதுக்கு கூலி தராண்டாமா. எங்க முதலாளி போனோன்னா அப்புறம் திட்டுவாருன்னே. சரி, காசு வேணா தந்துடுறேன். இன்னும் அரை மணி நேரத்துல அவ்வளோத்தையும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டே இருக்கணும் சொல்லிட்டேன் அம்மா. சரிண்ணே. அப்பங்க ஆம்புலன்ஸ் டெட் பாடி எதுவும் வராதா? அப்படிலாம் ஒரு அசம்பாவிதமா நடக்கல. நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பு. சரிண்ணே. இந்தா காசு. இன்னும் அரை மணி நேரத்துல ஒரு பந்தல் போட்ட தடம் கூட அங்க தெரியக்கூடாது. எடுத்துக்கிட்டு கிளம்பிடணும். சரிண்ணே. நல்ல வேலை சொன்னீங்க. இல்லைன்னா நான் எங்க வீட்டுக்காருக்கு போன் அடிச்சு மாலை கிளெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி இருந்திருப்பேன். பக்கத்து வீடா வேற போயிட்டேன்னா எதுவும் வாங்கி கொடுக்கலன்னா நல்லா இருக்காதுல்ல, மாலை போடணும்ல. அதான் இப்பதான் போன் அடிக்கலாம்னு பார்த்தேன். எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இவ்வளவு மாமியார் மருமகளுக்குள்ள சண்டையில போட்டி போட்டு எதுவும் பண்ணியாள்வலான்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருக்கா அந்த பொம்பளை இவளுக்கு பண்ணியிருக்கு. இந்த சவப்பட்டியெல்லாம் ஐஸ் பெட்டியெல்லாம் வாங்கி கொண்டு வச்சு வெட்டியானுக்கெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணிச்சுல. இவ விட ஒருக்கா கணத்துல விழுந்தால புருஷன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான்னு அப்ப இந்த சம்பவம் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கு பழி வாங்க தான் இன்னைக்கு இந்த வேலையை பார்த்துருக்கா உமா. இருக்கும் அவ பார்த்த வேலையா தான் இருக்கும் இது. இப்பதான் என் மூவி மறுபடியும் போன் அடிச்சு கேட்டுட்டு சொல்லியா, அதான் உங்கள்கிட்டையும் சொல்லலான்னு ஓடியாந்தேன். சரி நீங்களோட யாராவது தப்பா நினைச்சுக்கிட்டு வந்தவனா சொல்லிருங்க. அந்த பையன் வந்து பப்ளிக்கு ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கானா, ட்ரிப்ஸ் ஏறி முடிஞ்சதான் வீட்டுக்கு கூட்டு வந்துருவான். சரி தே சொல்லிடுறியே. அக்கம் பக்கம் நம்ம தான் இருக்கிறதுனால நம்ம கிட்ட தான் வந்து அவ்வளோ வரையும் கேட்பாவ. கேட்டப்ப நானும் அப்படியே சொல்றேன். ஐயோ கடவுளே. சரிம்மா நான் வாரேன். எனக்கு வீட்டில் அறுத்துட்டு வேலை கிடக்கு. அந்த நெட்டக்காளி வேற எந்த போய் தொலைஞ்சான்னு தெரியல. வீடு வேற பூட்டி கிடக்குங்க. இவ மீனா எங்க போய் தொலைஞ்சான்னு வேற போய் பார்க்கணும். சரி தே போய் பாருங்க. சரிம்மா நான் வாரேன்.